2026ஆம் ஆண்டில் தேர்தலில் வெற்றி பெற்றது தவேக தலைவரான விஜய் அவர்கள் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த தேர்தலானது பார்த்தீங்கன்னா சூட்டை கிளப்பிய ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவாகவே இந்த தேர்தல் கண்டிப்பாக மக்களுடைய மனதில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு விஜய் அவர்கள் யாருக்கு கூட்டணி கொடுக்க போகிறார், யார் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இந்த நேரத்தில் இருக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஸோ கூட்டணிக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன, யார் துணை முதல்வராக ஆக போகிறார் அப்படின்ற கேள்வி அனைவருடைய மனதில் நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன அப்படிங்கிறத நாம இதுல தெரிந்து கொள்ளலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் பாத்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு முக்கிய திருப்பு முனையாகவே இருந்திருக்கு. சுமார் 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சிகளுக்கு பின்பு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது பல வருடமாக கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை வீழ்த்தி விஜய் அவர்கள் முதல் கட்டமாக வெற்றி பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. விஜய் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே பார்த்தீங்கன்னா சுமார் 35% வாக்கு சதவீதத்துடன் 108 இடங்களில் வெற்றி பெற்று பலமான கட்சியாக உருவெடுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தனித்து போட்டியிட்டு பலமாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்டுவதற்கு தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவும் இன்னும் 10 இடங்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா தவேக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலை நிச்சயமாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தனி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனதில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. தவேகாவுக்கு இப்போது காங்கிரஸ் கூட்டணியின் ஆதரவு கிடைத்திருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குங்க. ஆனால் இது மட்டும் போதாது என்பதால் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவே சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்து 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தவேக தலைவர் தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையிலே ஒரு முக்கிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் துணை முதல்வர் பதவியை தனது மனைவி சௌமியா அன்புமணிக்கு வழங்க வேண்டும் என்று அன்புமணி கேட்டதாக தகவல் வெளியாகி இருக்குங்க. அதுபோல பாத்தீங்கன்னா விஜய் ராஜினாமா செய்ய உள்ள ஒரு தொகுதியையும் பாமக கோரியுள்ளது அப்படின்னு நிச்சயமாக சொல்லப்படுது. 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி தவேகாவின் நெருக்கடியான சூழ்நிலையை உணர்ந்து பெரிய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது தவேக தரப்பு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்சி வட்டாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தெரிவிக்கிறாங்க. பாமகவின் கோரிக்கைக்கு தவேக உடன்படாத நிலையில பாத்தீங்கன்னா மாற்று கூட்டணி வாய்ப்புகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது விஜய் தலைமையிலான தவேக கட்சி. அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி உள்ளிட்டவற்றுள் தவேக தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான ஆதரவை திரட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயினுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பின்னணியில் விஜய் தனது அடுத்த நடவடிக்கையை திட்டமிட்டிருக்கிறார். அதாவது நாளை சென்னையில் தவேக எம்எல்ஏக்களை சந்தித்த பிறகு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதி இருக்கிறார். தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி என்ற அடிப்படையில தவேகாக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் அளிக்குமாறு கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த கடிதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா விரைவில் தவேக ஆட்சி அமைக்கும் பதவியேற்பு விழாவுக்கு ஆளுநர் நேரம் குறிக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் இந்த விஷயத்தை தெரிவிக்க செய்றாங்க.
ஆளுநர் எவ்வளவு நேரம் அவகாசம் வழங்குவார் என்பது தெரியாத நிலையில இருக்குங்க. இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் தேவையான ஆதரவை திரட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க விஜய் தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. தாவேகா தலைவரான விஜய் இந்த கூட்டணி விஷயத்துல என்ன முடிவை எடுக்க போகிறார் அப்படிங்கறது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த கூட்டணியால் தாவேகா தலைவரான விஜய்க்கு என்ன சவால் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அனைவரும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணியால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம காத்திருந்து தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் அனைவரும் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம். வெற்றி பெற்ற உடனே நிறைய சவால்களையும் நிறைய நெருக்கடிகளையும் தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாங்க. கூட்டணி விஷயத்துல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இதுல முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாத ஒரு நிலையை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கூட்டணி விஷயத்துல ஒவ்வொரு கட்சியின் தலைமையிலான தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக முடிவு எடுப்பதாகவே சொல்லப்படுது. அவர்களுடைய முடிவை பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியினுடைய தலைமைக்கு செக் வைப்பதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயத்தின் மூலம் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய பகீர் முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக காத்திருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. விஜய் அவர்களுடைய நிலையை உணர்ந்து மற்ற கட்சியினர்கள் இதை பயன்படுத்திக் கொள்கின்றனர் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. விஜய் அவர்கள் நிதானமாக யோசித்து என்ன முடிவை எடுக்க போகிறார், இவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, மக்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நாம தெரிந்து கொள்ளலாம். இந்த 2026 நடந்த தேர்தல் களத்துல மக்கள் மனதில் இடம் பிடித்ததால் மட்டுமே தாவேகா தலைவர் அவர்கள் வெற்றி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நிச்சயமாக நாம வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. தாவேகா தலைவர் அவர்கள் கூட்டணி விஷயத்துல என்ன செய்ய போகிறார் அப்படின்னு அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குங்க. இந்த விஷயத்தால் மக்கள் எதிர்பாராத அதிரடி திருப்பு நடக்க போதா, தமிழக அரசியல் கட்சியில என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம காத்திருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு எந்த கட்சியினர் ஆதரவாக இருக்க போகிறார் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த கட்சியில கூட்டணி சேர வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.